என்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்தோம். இப்போ அந்த என்ஜினியரிங் கோர்ஸை நம்ம எப்படி படிக்கிறது, தமிழ்நாடு ஃபுல்லாக மத்திய அரசு நிறுவனங்களான ஐஐடி, என்ஐடி போன்ற நிறுவனங்களும், தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜும், அதை தழுவிய கான்ஸ்டியூண்ட் காலேஜஸும், டாப் ப்ரைவேட் காலேஜ் அண்ட் நார்மல் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாம் 500+ ப்ரைவேட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதிலெல்லாம் எப்படி அட்மிஷன் ஆகிறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேஷ்னல் மத்திய அரசு நிறுவனங்கள் ஐஐடி, என்ஐடியை பொறுத்த வரைக்கும் ஜேஇஇ மெயின்ஸ் எக்ஸாம் மூலமாக நம்ம அதில் மார்க் 99 அந்த மாதிரி கட் ஆஃப் எடுக்கும் போது நமக்கு அந்த மாதிரி காலேஜஸில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து தேசிய நிறுவனங்கள் அண்ட் டாப் ரெப்யூட்டட் காலேஜஸில் நடக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கான வெப்சைட்ஸ், அதில் எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான வெப்சைட்ஸ். இதில் நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி அதன் மூலமாக விஐடி, சாஸ்தா அந்த மாதிரி காலேஜஸில் நம்ம அட்மிஷன் பெற முடியும். இங்கே நம்ம பார்க்குறது ஐஐடிஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். அலகாபாத், சென்னை, ஜலால்பூர் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது. இதில் நம்ம அட்மிஷன் வாங்குறதுக்கு ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ஐடியும் அதே போல் தான், ஜேஇஇ மெயின்ஸ் மூலமாக அதில் அதை ப்ரிலிம்ஸ் அப்படின்ற எக்ஸாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அட்வான்ஸ்டு ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதுறது மூலமாக நம்ம என்ஐடியில் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ் கிவ் அட்மிஷன் 12th மார்க் பேஸ்ட். இதெல்லாம் வந்து நம்ம மத்திய அரசு நிறுவனம் தான் நம்ம ஜேஇஇ மெயின்ஸு அட்வான்ஸுன்னு நடத்தி நம்மளை பயமுறுத்துது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. நம்மளோட தமிழ்நாடு கல்விக் கொள்கைப்படி நுழைவுத் தேர்வு நடத்தாமலே மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்கணுன்றது தான் அவங்களோட எய்ம். அதனால் 12th மார்க் பேஸ்லேயே தமிழ்நாடு என்ஜினியரிங் காலேஜஸில், அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் காலேஜஸில் கூட நமக்கு என்ட்ரன்ஸ் இல்லாமலே அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது எத்தனை காலேஜஸ்? செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பாருங்கள், மேக்ஸிமம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் 16 இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் 11 இருக்குது, யூனிவர்சிட்டி 4 இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 3 இருக்குது. இதிலெல்லாம் நம்ம அட்மிஷன் பெற முடியும். இந்த டிஎன்இஏ வெப்சைட்டில் நம்ம உள்நுழைந்து அதில் அப்ளை பண்ணி அதில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்பட்டு நமக்கு அட்மிஷன் பிளேஸ்மெண்ட் ஆகும். அடுத்தது, இது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜஸ் 11 காலேஜஸ் சொன்னேன் இல்லையா, அதனோட லிஸ்ட்டு. சென்னையில் வந்து ஒரு 3 கேம்பஸ், சிஇஜி, எம்ஐடி, ஆக்ட் இந்த கேம்பஸஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் 2 காலேஜஸ், சேலம், திருநெல்வேலி, பர்கூர், ஸ்ரீரங்கம், போலிநாயக்கனூர், பண்ருட்டி போன்ற ஊர்களில் காலேஜஸ் இருக்குது. அடுத்தது, இது டாப் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பாருங்கள். ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஜெயலக்ஷ்மி, சென்னை இன்ஸ்டியூட் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது, டாப் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லையும் நம்ம அட்மிஷன் பெற முடியும் இந்த டிஎன்இஏ அப்ளை பண்ணுறது மூலமாக. அடுத்தது, டாப் டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல காலேஜஸை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதுக்காக நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம யூடியூப்பில் பேசியிருக்காங்க. அதில் நான் ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியாக பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டிசைட் த லொக்கேஷன். அடுத்தது, லொக்கேஷன் நம்ம எந்த ரீஜியனில் போகிறோம், சென்னை ரீஜியனா, கோயம்புத்தூர் ரீஜியனா, இந்த மாதிரி ரீஜியன் செலக்ட் பண்ணணும். அடுத்தது, ரேங்கிங் பார்க்கணும், ஒரு காலேஜோட ரேங்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது, அக்ரெடியேஷன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் ஒரு நல்ல காலேஜஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கான யூடியூப் லிங்க்கை உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை செக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம காலேஜஸை செலக்ட் பண்ணணும். இது வந்து டிஎன்இஏ அப்ளை பண்ணி இதுக்கான ஸ்டெப்ஸு: ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், கவுன்சிலிங் ப்ராசஸ் இதெல்லாம். அதில் நம்ம 4 ஆப்ஷன்ஸ் வரும். அக்செப்ட் பண்ணுறீங்களா, அக்செப்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா, அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் அப்வார்ட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இது நமக்கு தகுந்த ஆப்ஷன்ஸை ஓகே பண்ணணும். அடுத்தது, இந்த அட்மிஷன் சம்மந்தமாக இன்னும் நம்ம தேடுறதுக்கான வெப்சைட்ஸ், இந்த வெப்சைட்ஸ்லாம் நம்ம சர்ச் பண்ணோன்னா நமக்கு இன்னும் நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பெஸ்ட் விஷஸ். இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல காலேஜஸ், என்ஜினியரிங் காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.